இங்க இவரும் இவங்க ஒய்ஃபும் விவசாயம் இல்லன்றதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலத்துக்காக வாங்குன கடனுக்காக ஒரு கடன்காரன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத சமயத்தில இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு அவன் தப்பா நடந்துக்கிறதுக்காக ட்ரை பண்றான். அந்த பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வந்து தரும்போது கூட கைய புடிச்சிடுறான். அன்னைக்கு நைட்டு பாவம் அந்த பொண்ணு உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்கா. அவன் புருஷன்கிட்ட சொல்றான், "நீங்க மட்டும் வேலைக்கு போகாதீங்க. கூலி வேலைக்கு நானும் கூட வரேன்ட்டு." 2 பேரும் போய் பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு யாருமே வேலையும் தரமாட்றாங்க. இப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடுது. இவன் ரோட்லலாம் நின்னு ஆடி பார்க்குறான். எப்படியாவது காசு சம்பாதிச்சு பொண்டாட்டிக்கு குடுத்துடணும்னு. இவனால சுத்தமாவே முடியல. இந்த பொண்ணும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த கடன்காரன் மறுபடியும் வீட்ல வந்து உட்காருறான். இந்த தடவ தண்ணி எடுத்துட்டு வந்து தரும்போது, அவன் கைய பிடிக்கிறான். இந்த பொண்ணு அமைதியா இருக்கா. இவன் உள்ள போம்போது அவனும் ஃபாலோ பண்ணிட்டு போறத இந்த புருஷன்காரனும் பார்த்துடுறான். நம்மளால தான் நம்ம பொண்டாட்டி இந்த மாரி ஆயிட்டாளேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனும் கோச்சுக்கிட்டு வீட்ட விட்டு ஓடிடுறான். பொண்டாட்டியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி வரா. ஒரு டைம்ல சைக்கிள்ல வேகமா போனவன் இந்த பொண்ணு கிட்ட வரும்போது புடிச்சு தள்ளி விட்டுறான். அவ கால்லலாம் அடிபட்டுருது. ஒரு பாறையிலேருந்து கீழ விழுந்துடலான்னு போறான். பொண்டாட்டிய கண்ணு திரும்பி பார்த்தா, அவ கீழ இருக்கிறத பார்த்த உடனே அவ கிட்ட போய் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு சாரி கேட்கிறா. "என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள இப்படி என்னால பார்க்க முடியல. அதனால தான் நான் தப்பான முடிவெடுக்க போயிட்டேன்னு" சொன்ன உடனே 2 பேருமே மாத்தி மாத்தி மன்னிப்ப கேட்டுக்கிட்டு, நம்ம இருக்கிற காச வச்சு நிம்மதியா வாழ்வோம். வேற எதுவுமே நமக்கு தேவையில்லன்னு சொல்லி மறுபடியும் விவசாயமே பார்க்க போயிடுறாங்க.